இந்த காணொளியில் ஒரு சாம்பிள் டெஸ்ட்டை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்டை எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு எல்லா மாக் எக்ஸாம்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அதர் செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இல்லாமல் மற்ற டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா கான்செப்டோடையும் கலந்தும் உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து சாம்பிளான ஒரு டெமோ தான். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மற்ற டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ண உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டோட நாலேஜ்ன்றது ரொம்பவே வந்து பில்ட் ஆகும். இந்த எல்லா எக்ஸாம்ஸையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் வுட் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. This is we will start the learning of operating system through online mock exams. I will show you how to attempt this test in our portal. இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்ட்டு. இதில் வந்து 5 டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கொஷின், 15 மார்க்ஸு, 25 மினிட்ஸு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. இப்போ மற்ற இதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாக் டெஸ்ட்டில் நீங்கள் போய் அட்டன் பண்ணுறது, அது மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் டெஸ்ட் பேப்பர்லாம் 150 கொஷின்ஸ் இருக்கும். அது வந்து எப்படி உங்களுக்கு யூஜிசி நெட் பேட்டர்னில் எல்லாமே வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கோ அதே மாதிரி நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது டாபிக் வைஸ் டெஸ்ட்ன்றதுனால இதில் வந்து உங்களுக்கு டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்கும், மார்க்ஸு அண்ட் கொஷின்ஸும் கம்மியாக இருக்கும், பட் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்ட் 1 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நடக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இது வந்து அப்படியே மிமிக் தான் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா வில் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் போர்ட்டல். ஸோ இதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட்டோட டியூரேஷன், அதே மாதிரி உங்களுக்கு டைம் வந்து கவுண்ட் டவுன் டைமர் வில் பி ஸ்டார்டட் அண்ட் நீங்கள் வந்து எந்தெந்த கொஷின் எல்லாம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அது க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி கலர் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கொஷினை இன்னும் அட்டன் பண்ணலையோ அது ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி எந்த கொஷினை வந்து நாட் ஆன்சர்ட் பட் மார்க் ஃபார் ரிவ்யூ, உங்களுக்கு ஒன்றுக்கு ஆன்சர் தெரியல யோசிச்சுட்டு அப்புறம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூன்னு நீங்கள் வந்து கலர் கோடு வந்து எல்லோ கலர் கோடு அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா எல்லோ கலர் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம், பட் அது கரெக்டாக என்னென்னு உங்களுக்கு தெரியல, லேட்டராக உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்க அப்படின்னா தட் கேன் பி மார்க் ஃபார் ரிவ்யூ. அதோட கலர் கோட் இப்படி இருக்கும். ஒரு கொஷினை நீங்கள் இன்னும் விசிட்டே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலர் இருக்கும். இது ஆஸ் யூஸ்வல் எல்லா மார்க் டெஸ்ட்லேயும் உள்ள அதே பேட்டர்ன் தான். நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு, இங்கே லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு, சில மார்க் டெஸ்ட்டில் நாங்கள் ஹிந்தியும் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஹிந்தி பீப்புள் வந்து they can use Hindi. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். now we are going to attempt operating system 15 question, maximum marks இதுக்கு 15, no negative marks and positive marks 1. ஸோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு வரும். இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை படித்ததுக்கு இண்டிகேஷனாக நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் இங்கே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும். ஸோ ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்துருங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்த உடனே டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும், டைமரும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது, டைமர் ஓடுது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், how many child processes are created if 2 fork system calls are called? நான் ரேண்டமாக உங்களுக்கு அட்டன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சூஸிங் 3.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே கலர் கோடெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஷினை ரிவ்யூவுக்கு மார்க் பண்ணணுன்னா இங்கே மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இல்லை ஒரு கொஷினை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து அன்செலக்ட் பண்ணணுன்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே கலர் கோட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக சப்மிட் டெஸ்ட். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் போகும். The second question is, consider the following code. Weight of S, a small program that corresponds to operating system operation is given here. Weight S, while not S greater than 0, do loop. Another one statement, keep testing S assigned to S minus 1. Another one function is there, signal of S, S equal to S plus 1. If value of S is minus 2 and a process P executes first instruction, then which of the following is true? So some program is given and they are saying process P is executing the first instruction. If this code is executed, what will be the statement which is becoming true? That is the question. So here the question is, here this program is doing some operation. This while loop, this wait S is a function, wait function, and there is a while loop, and in the while loop எது வரைக்கும் execute ஆகும்னா S greater than 0 ஆகிற வரைக்கும் execute ஆகும். ஸோ இது உள்ளார இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கீப் டெஸ்டிங் எஸ் மைனஸ் 1. எஸ்ஸுக்கு ஏற்கனவே ஒரு வேல்யூ வந்து அசியூம்டாக எடுத்துக்கணும்னு கொடுத்துருக்காங்க -2. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் எஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த -2 வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ -2 வேல்யூ ரீப்ளேஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவாக வந்து எஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். -2 + 1, -1, -2 + 1 அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ் வந்து ஒவ்வொரு இட்டரேஷன்லையும் வந்து இந்த ஆப்ரேஷன் நடக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நான் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். I will be choosing this one. P will be keep testing until variable S becomes greater than 0. ஏன்னா இதுதான் இங்கே கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து ப்ராசஸ்க்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட். தேர்ட் கொஸ்டின் இஸ், மினிமம் நம்பர் ஆஃப் ப்ராசஸஸ் ரெக்யர்ட் ஃபார் டெட்லாக். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டெட்லாக் வந்து அக்கர் ஆகிற சுச்சுவேஷன் எப்போ வரும்னா மோர் தென் 2 ப்ராசஸ் இருந்தால் தான் டெட்லாக்கே அக்கர் ஆகும். ஸோ சேவ். ஏன்னா இங்கே மினிமம்னு கொடுத்துட்டதுனால நான் 2 சூஸ் பண்ணுறேன். சேவ் நெக்ஸ்ட். ரெஸ்ட்ரிக்டிங் தி சைல்ட் ப்ராசஸ் டு a subset of the parents resources prevents any process from. ஸோ கொஷின் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பேரண்ட்டோட சைல்டு ப்ராசஸுக்கு பேரண்ட்டோட ரிசோர்ஸஸையே யூஸ் பண்ண சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கண்டிஷன், என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓவர்லோடிங் தி சிஸ்டம் பை யூஸிங் அ லாட் ஆஃப் செகண்டரி ஸ்டோரேஜ், அண்டர்லோடிங் தி சிஸ்டம் பை வெரி லெஸ் CPU utilization, overloading the system by creating a lot of sub-process, crashing the system by utilizing multiple resources, none of the above. ஸோ இதனுடைய ஆன்சரை நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓவர்லோடிங் த சிஸ்டம் பை கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் சப் ப்ராசஸ். இது கொஞ்சம் ஆப்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் சைல்ட் ப்ராசஸ்க்கு தனியாக ரிசோர்ஸ் அலாக்கேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸ் வந்து நீங்கள் வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஓவர்லோடிங் தி சிஸ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணணுன்ட்டு ஒரு அசம்ஷனில் போடுறோம். லாஸ்ட்டாக நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். சேம் நெக்ஸ்ட். Next question number 5. The main problem with
busy wait semaphore definition is indefinite postponement, live lock, both live lock and indefinite postponement, not any problem, none of the above. ஸோ பிஸி வெயிட் செமஃபோரை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டுமே அக்கர் ஆகும். லைவ் லாக் அண்ட் இன்டெஃபினைட் போஸ்ட்போன்மெண்ட் ரெண்டுமே பிஸி வெயிட்டில் அக்கர் ஆகும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சேவ் நெக்ஸ்ட். So question number 6, 3 jobs are executed on a single processor system. It arrives at 0 time in order of P, Q and R. Their CPU burst time required is 413. What is the completion time of the job under round robin scheduling with the time slice of 1 unit? Time slice 1 unit ன்னு கொடுத்துட்டாங்க, round robin method ன்னு கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி பஸ் டைம் கொடுத்துட்டாங்க. 3 ப்ராசஸ் வந்து ஜாப்ஸ் வந்து PQR. அப்போ ரவுண்ட் ராபின் பேசிஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 413 இந்த ஆர்டரில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் கம்ப்ளீஷன் டைம் இருக்கும். ஸோ 4 + 1 5, 5 + 3 8, 8 will be the correct answer. லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம். சேவ் நெக்ஸ்ட். So question number 7, which of the following algorithm is best suited for dealing with deadlock? டெட்லாக்கை டீல் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அல்காரிதம் எது? பேங்கர்ஸ் அல்காரிதம், ப்ரையாரிட்டி பேஸ்ட் ப்ரீஎம்ஷன் ஷெட்யூலிங் அல்காரிதம், FIFO, போத் ஷார்ட்டஸ்ட் ஜாப் அண்ட் ப்ரையாரிட்டி அல்காரிதம். ஸோ FIFO இஸ் நாட் சூட்டட். அதே மாதிரி ப்ரையாரிட்டி பேஸ்டு ப்ரீஎம்ஷன் ஷெட்யூலிங் இதுவும் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே கேட்குறது வந்து பெஸ்ட் சூட்டட் வந்து பார்த்தீங்கன்னா whenever we are speaking about deadlock we will be speaking at the priority only the bankers algorithmக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா இட் இஸ் தி பெஸ்ட் அல்காரிதம் டு டீல் வித் டெட்லாக். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக என்னன்னு தெரியாது, லாஸ்ட்டாக ஆன்சர் செக் பண்ணிப்போம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட். Question number 8, when a process is removed from processor by medium term scheduler, then it is put back into dash after it gets required resources. மீடியம் ஷெட்யூலர் வந்து நார்மலி வந்து ஒரு ப்ராசஸை வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னா தட் வில் பி புட் இன் டு வெயிட் கியூ. அப்புறம் ரிசோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தட் வில் பி மூவ் டு ரெடி கியூ. ரிசோர்ஸ் அலாட் ஆனதுக்கப்புறம் ஸோ ரெடி கியூ வில் பி தி ஆப்ட் ஆன்சர். சேவ் அண்ட் நெக்ஸ்ட். Question number 9, which of the following causes internal fragmentation? ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் எதனால் அக்கர் ஆகுது? ஸ்டாட்டிக் அலோகேஷன் ஆஃப் மெமரி, டைனமிக் அலோகேஷன் ஆஃப் மெமரி, போத் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அலோகேஷன் ஆஃப் மெமரி, நன் ஆஃப் தி அபவ், சம்டைம்ஸ் ஸ்டாட்டிக் அண்ட் சம்டைம்ஸ் டைனமிக் மெமரி. நார்மலாக இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் அலோகேஷன் ஆஃப் மெமரியில் தான் ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாக அக்கர் ஆகும். டைனமிக் அலோகேஷன் இருக்கும் போது உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து அந்த நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து அலாட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து ஸ்டாட்டிக் அலோகேஷன் ஆஃப் மெமரி இருக்கும் போது ஃப்ராக்மெண்டேஷன் வில் அக்கர் மோர். ஸோ ஸ்டாட்டிக் அலோகேஷன் ஆஃப் மெமரி வில் பி தி ஆப்ட் ஆன்சர். சேவ் அண்ட் நெக்ஸ்ட். தென் there is question number 10. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிமெம்பர் லெவல் இல்லாமல் கொஞ்சம் ஹையஸ்ட் லெவல் கொஷின் இது. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட செக்ஷன் பி, ஃபஸ்ட் பேப்பர் செக்ஷன் பிலையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 2 அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸு உங்களுக்கு வரும், ரிமெம்பர் லெவலுக்கு மேலே உள்ள கொஷின். ஸோ பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பியை பொறுத்தளவில் பேப்பர் 1ல் ஃபஸ்ட் பேப்பரில் ரிமெம்பர் லெவல் கொஷின்ஸ் தான் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ரிமெம்பர் லெவல் கொஷின் மோஸ்ட்லி அந்த கேட்டகரியில் வந்துடும். ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படி அடுத்தது அனாலிசிஸ் இவால்வேட் லெவல் கொஷின்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் உங்களுக்கு அக்கர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் இவால்வேட் லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்சிடர் டு கன்கரண்ட் ப்ராசஸ், கம்ப்யூட்டர்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதே மாதிரி சயின்ஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விச் யூசஸ் 3 செமஃபோர்ஸ், 3 செமஃபோர் யூஸ் பண்ணுது. mutex is 1 semaphore, A is 1 semaphore and B is 1 semaphore, and which are initialized to 1. All are initialized to 1. Suppose A is the semaphore
to file 1 and B is the semaphore to file 2. So A is the semaphore for file 1 and B is the semaphore to access file 2. ஸோ இங்கே ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ இதை ரஃபாக பார்க்கும்போது நமக்கு வந்து செமோஃபோர்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். செமோஃபோர்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா it is a primitive variable used for synchronization purpose and to avoid deadlocks. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைனரி செமோஃபோர்ஸ் இருக்குது. பைனரி செமோஃபோர்ஸ் வில் டேக் 0 or 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா என்ன அக்கராக சான்ஸ் இருக்குது அப்படின்னா டெட்லாக் அக்கராக சான்சஸ் இருக்குது. இந்த சீக்வன்ஸ் ஆர்டரை பார்க்கும்போது I come to the conclusion deadlock and hence starvation can occur. என்னன்னு தெரியல, நம்ம பின்னாடி பார்ப்போம், ஆன்சர்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட். Question number 11. Inter-process synchronization and communication is used because which of the following? Inter-process synchronization and communication, why we are using an operating system? Options are there: to prevent system integrity, to make efficient multiprocessing, to prevent system integrity and efficient multiprocessing, none of the above. Inter-process synchronization and communication is not used in the operating system. Operating system la idha mukkiyam, so this will not be the answer. None of the above will not be suited here. To prevent system integrity and efficient multiprocessing, this will be the correct answer. So interprocess synchronization and communication வந்து மல்டிப்ராசஸிங்க்கும் தேவைப்படும், அதே மாதிரி மல்டிப்ராசஸிங்னு வந்துட்டாலே சிஸ்டம் இன்டெகிரிட்டி தேவைப்படும். ஸோ திஸ் வில் பி தி ஆப்ட் ஆன்சர். சேவ் அண்ட் நெக்ஸ்ட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 12. Which of the following is suitable for inter-process synchronization and abstraction? Semaphores, monitors, both semaphores and monitors, none of the above, sometimes semaphores and sometimes monitors. So what can I choose? மானிட்டர்ஸா இல்லை போத் செமஃபோர்ஸ் அண்ட் மானிட்டர்ஸான்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா மானிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் தேர் ஃபார் மானிட்டர். So I come to the conclusion this will be correct, both semaphores and monitors. Same next. In real-time operating system, which of the following is the most scheduling scheme? Round robin, FIFO, random scheduling, preemptive algorithm தெரியும் உங்களுக்கு. ஒரு ப்ரையாரிட்டி உள்ள ப்ராசஸ் வந்தது அப்படின்னா ஏற்கனவே ரன் ஆகிருக்கிற ப்ராசஸை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கில் பண்ணிவிட்டு ப்ரையாரிட்டி உள்ள ப்ராசஸை வந்து ரிசோர்ஸஸை அலாக்கேட் பண்ணுறது, ஷெட்யூலிங்க்கு அலாக்கேட் பண்ணுறது, இல்லை ப்ராசஸிங்க்கு சிபியூவை அலாக்கேட் பண்ணுறது. ஸோ ப்ரீஎம்ப்டிவ் வில் பி தி மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு. ஏன்னா ரியல் டைம்னு கொடுத்துட்டதுனால வி ஆர் கோயிங் ஃபார் ப்ரீஎம்ப்டிவ். ஏன்னா ரியல் டைமில் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ என்ன மாதிரியான ஜாப் டைப் வரும்னு தெரியாது. ஸோ இங்கே வந்து ரியல் டைம்னு ஒரு வேர்டு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ராபினோ இல்லை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வோ நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை ரேண்டம் ஷெட்யூலிங் கூட சூஸ் பண்ணலாம். பட் இங்கே ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வந்துட்டதுனால ப்ரீஎம்ப்டிவ் வில் பி தி பெஸ்ட். சேவ் அண்ட் நெக்ஸ்ட். Which of the following is based on pessimistic concurrency control? Disable, enable, compare and swap instruction, test and set instruction, both disable and enable and compare and swap instruction, none of the above. Pessimistic concurrency control na flexibility illada concurrency control operating system la pathina இந்த disable enable தான் இருக்கணும். ஏன்னா மற்ற இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், யூசர் கண்ட்ரோல் இருக்கும். பட் இன் டிசேபிள் எனேபிள் இஸ் ஜஸ்ட் லைக் தட். வந்து உங்களுக்கு வந்து டிசேபிள் தான், எனேபிள் தான். ஸோ அதில் வந்து கன்கரன்சி கண்ட்ரோல் வந்து பெசிமிஸ்டிக் வேல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 15th கொஷின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங்
following controls degree of multi-programming. மல்டி ப்ரோக்ராமுக்கு ஏற்ற ஷெடியூலர் எது, கண்ட்ரோல் பண்ணுற ஷெடியூலர் எதுன்னு கேட்குறாங்க. ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர், லாங் டேர்ம் ஷெடியூலர், மீடியம் டேர்ம், ஆல் ஆஃப் தி அபவ், போத் லாங் அண்ட் மீடியம் டேர்ம் ஷெடியூலர். லாங் டேர்ம் ஷெடியூலர் தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கணும் மல்டி ப்ரோக்ராமிங்கை பொறுத்தளவில். ஜஸ்ட் ஐ எம் சூஸிங் மீடியம் டேர்ம் ஷெடியூலர். ஏன்னா ஒரு கொஷின் தப்பாக ஆனதுன்னா எப்படி உங்களுக்கு இந்த போர்ட்டலில் வந்து அது டிஸ்பிளே ஆகணும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து என்ன செய்கிறேன்னா மீடியம் டேர்ம் ஷெடியூலர் சூஸ் பண்ணுறேன். பட் மேபி லாங் டேர்ம் ஷெடியூலர் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 15 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இது ஃபுல் 15 கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டதுனால உங்களுக்கு வந்து ஆடியோ சப்மிட் யுவர் டெஸ்ட் தானாகவே இந்த மெசேஜ் வந்துடும். இல்லை நீங்கள் சப்மிட் டெஸ்ட் கொடுத்தா கூட நெக்ஸ்ட் இது தான் போதும். ஆர் யூ ஷோர் டு சப்மிட் யுவர் டெஸ்ட்டை எஸ் கொடுத்துருங்க. ஸோ ஒரு டெஸ்ட் சம்மரி வரும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ இருந்தது, நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணாத கொஷின் நீங்கள் வந்து டைம் முடிகிறதுக்குள்ளே சில கொஷினை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலைன்னா அது கூட இருக்கலாம். மார்க் ஃபார் ரிவ்யூ எவ்வளோ வச்சுருக்கீங்க, மார்க் அண்ட் ஆன்சர்ட் எவ்வளோ இருந்தது, நாட் விசிட்டட் எவ்வளோ இருந்தது, இது எல்லா சம்மரியும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ப்ரொசீட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் வருது பாருங்க. திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் என்ன. இப்போ 15 கொஷின்ஸ் இருந்தது. ஸோ நம்மளுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ண டெஸ்ட்டில் 13, 2 கொஷின் தப்பாக இருக்குது. அக்யூரசி பார்த்தீங்கன்னா 86.6. ஆல் இண்டியா ரேங்கிங் நம்மளுடைய போர்ட்டலில் இதே டெஸ்ட்டை மற்றவங்களும் எடுத்திருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ண மற்றவங்களும். அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இந்த வெவ்வேறு வேர்ஷனில் வந்து ஆல் இண்டியா லெவலில் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த போர்ட்டலை, மாக் எக்ஸாம் போர்ட்டலை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ரேங்கிங் என்ன இந்த பர்டிகுலர் டெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்ட் 1ல். ஸோ 165 பேர் இதை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பொசிஷன் வந்து 22nd நம்மளுடைய ரேங்கிங். இது பெட்டர் ரேங்கிங் தான், ஏன்னா நம்ம வந்து 2 கொஷின் தான் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு கொஷினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம், ஆவரேஜ் டைம் பர் கொஷின் 1 minute 5 seconds எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கோரு, அக்யூரசி, கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்வளோ, இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்வளோ, அது கிராஃபாகவும் டிஸ்பிளே ஆகிடும். செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கும். சப்போஸ் சில இதில் வந்து செக்ஷன் இருந்தது, கொஷின் அந்த டெஸ்ட்லேயே செக்ஷன்ஸோடு இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன்லையும் எவ்வளோ கரெக்ட் ஆன்சர் இருக்குது, எவ்வளோ அக்யூரசி, எவ்வளோ டைம் நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்றதும் வரும் இதில். ஸோ திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி அனாலிசிஸ் ஆஃப் யுவர் முக்கியமாக ஸ்பீட் ஆஃப் டெஸ்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, இன்னும் எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எவ்வளோ ப்ரிப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்குலாம் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பர்டிகுலர் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இப்போ நான் சொல்யூஷனை பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வியூ சொல்யூஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் மீடியம் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரேட்டிங் ஒரு 4 கொடுக்குறேன். குட் ப்ராக்டிஸ், இதை எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், யுவர் சாய்ஸ். சென்ட் ஃபீட்பேக் கொடுத்துருங்க. இப்போ வந்து வியூ அனாலிசிஸ், இப்போ வந்து வியூ அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஃபீட்பேக்கை கொடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீன் வந்துடும். நமக்கு என்னென்ன கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஃபங்க்ஷன் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஃபோர்க் ஃபங்க்ஷனை பொறுத்தளவில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபோர்க் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் வந்து ஃபோர்க் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது அப்படின்னா ஃபோர்க் ஃபங்க்ஷன் வில் டூப்ளிகேட் தி காலிங் ஃபங்க்ஷன். இன் அடிஷன் இட் வில் கிரியேட் அ சைல்ட் ப்ராசஸ். அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபோர்க் ஃபங்க்ஷனோட லாஜிக். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் ஃபோர்க்கை கால் பண்ணுது. ஸோ காலிங் ப்ராசஸை அது வந்து டூப்ளிகேட் பண்ணும், ஒரு சைல்ட் ப்ராசஸை க்ரியேட் பண்ணும். இன்டர்ன் இந்த ப்ராசஸ் வந்து அனதர் ஃபோர்க் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஏன்னா இங்கே 2 ஃபோர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே ப்ராசஸை பண்ணும். இப்போ இந்த சைல்டு ப்ராசஸை அது டூப்ளிகேட் பண்ணும்,
இன்னொரு சைல்ட் ப்ராசஸை க்ரியேட் பண்ணும். ஏன்னா பேரண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கோ அதே தான் டூப்ளிகேட் பண்ணும். அதேமாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்க் ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் ப்ராசஸை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒரு சைல்ட் ப்ராசஸை க்ரியேட் பண்ணும். இப்போ சைல்டு ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் நோடில் இருக்கிறதான் சைல்ட் ப்ராசஸாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் சைல்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 சைல்டு ப்ராசஸ், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து பேரண்ட் ப்ராசஸாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 சைல்டு ப்ராசஸ் தான். ஸோ இப்படி வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீடிங் மோடில் போனீங்க அப்படின்னா அந்த ரீடிங் மோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸும் இருக்கும். இப்போ வந்து இந்த கொஷின் நம்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. P will be keep testing until variable a becomes greater than 0. இது ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சது தான். கண்டிஷன் வந்து greater than 0 ஆகிற வரைக்கும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதேமாரி மினிமம் ப்ராசஸ் ரெக்வயர்ட் ஃபார் டெட்லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ப்ராசஸ். ஏன்னா 2 ப்ராசஸ் இருந்தால் தான் அது வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இட் கேன் கோ இன் டு ஸ்டக்கிங் ஸ்டேட் அண்ட் இட் கேன் வெயிட் ஃபார் இன்ஃபனைட் டைம். ஸோ மினிமமாக 2 ப்ராசஸ் வேணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ரெஸ்ட்ரிக்டிங் தி சைல்ட் ப்ராசஸ் டு a subset of the parents resource prevent any process from. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஏற்கனவே கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிங் தி சைல்ட் ப்ராசஸ் டு a subset of the parent resource prevents any process from overloading the system by creating a lot of sub-process. A process creates a child process. The child process requires certain resource. Even a child process is created, we need to allocate a resource for that to complete its task. A child process can demand required resource directly from the system in the operating system, but if we restrict to the resources allocated to the parent process, then overloading can be avoided. ஸோ சைல்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக சிஸ்டமோட ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னா ஓவர்லோடிங் ஆகும். ஸோ டு அவாய்ட் ஓவர்லோடிங் ஆஃப் தி சிஸ்டம், த பேரண்ட் ப்ராசஸ் கேன் ஷேர் இட்ஸ் ஓன் ரிசோர்ஸ் டு தி சைல்ட் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அண்ட் திஸ் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி ஆன்சர். செமஃபோரை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்பர் 5ல் லைவ் அண்ட் இன்டெஃபினைட் போஸ்ட்போன்மெண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Explanation: live lock occurs when the total number of allowed process in a specific system should be defined by the total number of entries in the process table. ஸோ ப்ராசஸ் டேபிளில் இருக்கிற என்ட்ரிஸ் ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து அலோவ் பண்ண முடியும். ஸோ பிஸி வெயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ இதுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க பாருங்கள். லைவ் லாக் அப்படின்னா என்ன, பிஸி வெயிட், இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். பிஸி வெயிட் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு காரிடரில் போயிட்டுருக்கீங்க, ஒரு சின்ன காரிடரு, நீங்களும் பிஸியாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இன்னொருத்தரும் எதிரில் பிஸியாக வந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவர் போவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு போகிறதுக்கு நகர்ந்து இடம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து இடம் கொடுக்குறாரு. இதுதான் ஒரு சினாரியோ. ஓகேங்களா? ஏன்னா 2 பேருமே பிஸியாக இருக்கீங்க, ஆனால் 2 பேருமே போக முடியாது. நீங்கள் போவீங்கன்னு அவர் நகர்றாரு, அவர் போகணும்னு நீங்கள் நகர்ந்து வழி கொடுக்குறீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் பிஸி வெயிட். 2 பேருமே பிஸி ப்ராசஸ் தான் பண்ணுறீங்க, ஆனால் 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் லைவ் லாக். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் வித் அ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். 1 லைன் எக்ஸாம்பிளே இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த போர்ட்டல் வழியாக. அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு பஸ் டைம் பார்த்தோம் இல்லையா? பஸ் டைமை பொறுத்தளவில் அது வந்து உங்களுக்கு இது வந்து ரவுண்ட் ராபின்றதுனால 4+1+3 இது ஆப்வியஸ். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லை, பிகாஸ் இட் இஸ் மோர் டைரக்ட் கொஷின். அதே மாதிரி பெஸ்ட் சூட்டட் அல்காரிதம் பேங்கர்ஸ் அல்காரிதம். ஏன்னா பேங்கர்ஸ் அல்காரிதம் தான் இது டெட்லாக் அவாய்டன்ஸ் அல்காரிதம் அண்ட் இட் இஸ் டெவலப்ட் பை ரிஜிஸ்ட்ரார்ஸ்.
So this prevents a single thread from entering the same lock more than once. So that is why for deadlock uh, dealing, Banker's algorithm is the best algorithm. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ரெடி கியூ. ஸோ மீடியம் டேர்ம் ஷெட்யூலரோட ரெஸ்பான்சிபிள் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வாப்பிங் தான் பண்ணும் அது. ரன்னிங் ப்ராசஸை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இட் வில் கிவ் தி அதர் ப்ராசஸ். ஸோ இதே மாதிரி வந்து இந்த போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷினுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 10க்கு என்ன வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டெட்லாக் அவாய்டன்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன்லேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ ராங் ஆன்சர் வந்து போத் செமஃபோர்ஸ் அண்ட் மானிட்டர்ஸ் கொடுத்தோம். ஆனால் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ் தான். Both are used for both semaphores and monitors are used for inter-process synchronization, but monitor are more suitable because semaphore provide complex solution for standard problem like reader write. So next question பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீடர் ரைட்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் மேக் ரீடர் ரைட்டருக்கு வந்து உங்களுக்கு மானிட்டர்ஸ் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது மானிட்டர் தான். அதே மாதிரி அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஹவு ப்ரிமிட்டிவ் ஷெடியூலிங் ஸ்கீம் வில் பி யூஸ்ஃபுல். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. So when it becomes real-time systems, when it comes to real-time systems, tasks are usually configured with different priorities and critical times. So here preemptive will be best. So in the question 15th question, long-term scheduler is the correct answer. So long-term scheduler determines which programs are admitted to the system for processing. It selects process from the queue and loads them into memory for execution. Process loads into the memory for CPU scheduling. The primary objective of the job scheduler is to provide a balanced mix of jobs, considering I/O bounds and processor bound. So degree of multi-programming, when it comes to degree of multi-programming control, long-term scheduler will be useful. அதே மாதிரி இன்னொரு கொஷின் ஒன்று இந்த இடத்துல பார்த்தோம். அதாவது ஒரு கன்கரண்ட் ப்ராசஸ் அண்ட் செமஃபோர்ஸ் ரிலேட்டட் கொஷின், கொஞ்சம் லெவல் அதிகமாக உள்ள கொஷின் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராசஸ், கம்ப்யூட்டர்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, சயின்ஸ்னு ஒரு ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் the science process will be indefinitely waiting for the process A, which is held by computer process, and computer process will indefinitely waited for process B, which is held by the science process. So இது வந்து deadlock and starvationக்கு it will be resulting. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா P and Vன்னு ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். செமஃபோர்ஸை பொறுத்தளவில் P refers to wait and V refers to signal operation. Wait and signal operation தான் செமஃபோர் வந்து பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுது. Whenever wait operation is executed, semaphore value will be decremented, and whenever signal operation is processed, semaphore value will be incremented. So இந்த டெக்னிக்கில் தான் செமஃபோர் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்காக வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸும் ஏக்காக வந்து சயின்ஸ் ப்ராசஸும் இன்டெஃபினட்டாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹியர் கரெக்ட் ஆன்சர் இஸ் டெட்லாக் ஹென்ஸ் ஸ்டார்வேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கியூஆர்என் ப்ராசஸை எடுத்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய
வித்யாபூன் ஆன்லைன் மாக் எக்ஸாம் போர்ட்டலுக்கு நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இதை வந்து நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து இதை நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இங்கே 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து பிரிண்ட் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டமில் பிரிண்ட் பிடிஎஃபோ இல்லை சேவஸ் பிடிஎஃபோ கொடுத்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக கூட சேவ் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன்ஸை கூட நீங்கள் லேட்டராக கொஷின்ஸுக்கு படிச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் லேர்ன் பை மாக் எக்ஸாம் ப்ராக்டிஸ். இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். எங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஆன்லைன் மாக் எக்ஸாம்ஸ் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்ற சப்ஜெக்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு அட்டன் பண்ணோம் அப்படின்னா vidhyaboon.comக்கு போயிட்டு நாங்கள் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டம் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தி TRB அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம். நீங்கள் வந்து UGC NET அட்டன் பண்ணாலும் இல்லை வந்து TN செட் அட்டன் பண்ணாலும் கூட இந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.